முத்தாரம்மன் கதை பாடலுற்றோமே முத்தாரம்மன் கதை படிக்க கதை படிக்க கதை படிக்க துணை நமக்கு துணை நமக்கு கதை படிக்க கதை படிக்க கதை படிக்க துணை நமக்கு துணை நமக்கு அம்மை முத்தார் கதை படிக்க கதை படிக்க அம்மை முத்தார் கதை படிக்க நாரி துணை வருவாய் துணை வருவாய் ஓடு ஓடு இந்த ஓடு முத்தார் கதை படிக்க கண்ணிமார் குறவை பாட சின்ன முத்தார் கதை படிக்க சிலகனிமார் குறவை பாட அம்மை முத்தார் கதை படிக்க கதை படிக்க கதை படிக்க கதை படிக்க கதை படிக்க நாயகனும் காப்புதாமே காப்புதாமே ஓட் 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 அகத்திய மாமுனிவன் ஆமா. புதையை மாமலையில் உள்ள கங்காஜலத்தை எல்லாம் ஒன்றாகவே திரட்டி அழகாகவே ஒரு கெண்டியிலே வைத்து தவம் செய்து கொண்டிருக்கிறானாம். சரி. இந்த கங்கையானவள் கமண்டலத்திலே அடைபட்ட காரணத்தினாலே உலகத்திலே தண்ணீர் இல்லாமல் மக்கள் பஞ்சத்தில் வாடி வருகின்றார்கள். தண்ணீர் பஞ்சத்திலே வாடுகிறார்கள். பார்த்த குடிபிடி மக்கள் அனைவரும் தெய்வாதி தெய்வர்களிடத்தில் சென்று முறையிட பார்த்த தெய்வாதி தெய்வர்கள் ஆண்டவனை நாடி முறையிட சரி ஆண்டவரோ தன்னுடைய மூத்த மகனை அழைத்து சொல்லுகின்றார். என்ன சொல்லுவார்? மக்களுடைய குறையை தீர்த்து வா என்று சொல்ல சரி வேல முகமடைத்த விநாயக பெருமான் காகமாக வடிவமெடுத்து சரி அந்த கமண்டலத்தை தட்டிவிட்டார்களா. அப்படி கமண்டலத்தில் அடைபட்டாள் அல்லவா கங்காதேவியானவள். அப்படி கரை புரண்டு ஓடுகின்றார். பார்த்த முனிவர் நினைக்கின்றார், இந்த கங்காதேவியானவள் இப்படியே சென்றாள் என்று சொன்னால் உலகத்தை அழித்து விடுவாள் என்று சொல்லி தன்னுடைய கைக்குள்ளாகவே பாவித்து அதை 7 சமுத்திரமாகவே பாவிக்கின்றார்களா. எப்படி வாருங்கள்? அது எப்படி எப்படிமா தோன்றுகின்றது? ஓங்கி செம்பை தீவு கப்பால் தீவு கப்பால் தீவு கப்பால் கப்பால் தீவு கப்பால் உவர்கடலா உவர்கடலா ஓங்கி செம்பு தீவு கப்பால் தீவு கப்பால் கப்பால் கடல் உவர்கடலா உவர்கடலா அங்கு செம்பு கரைதனிலே கரைதனிலே கடல் இரண்டாம் கடல் இரண்டாம் கடல் முதிய கொஞ்சே கொஞ்சே தீவரிலே போர்க்கடலா இப்படி சொல்லிருக்கோம்
கடலுக்கு அப்பாலே அப்பாலே இரதொரு இருட்டு நாடு இருட்டு நாடு அப்பாலே அப்பாலே இருட்டு நாடு இருட்டு நாடு இருட்டு நாடு பக்கத்திலே பருத்து சொர்ண பூமி தோண பருத்து சொர்ண பூமியிலே வழங்கி என்ற மலை வளர மலை பக்கத்திலே ஆணைக்கு முற்றலுப்ப பழனி மலை பக்கத்திலே ஆணைக்கு முற்றலுப்ப முற்றலுப்ப இரண்டாம் கடல் கருப்பு கடல் மூன்றாம் கடல் மோர்க்கடல் நான்காம் கடல் தயிர் கடல் ஐந்தாம் கடல் பால் கடல் ஆறாம் கடல் நல்ல தண்ணீர் கடல் இத்தனையும் சொல்லிருக்கும் ஏழாம் கடல் பெருங்கடல் அந்த 7 கடலுக்கு அப்பாலே ஒரு அழகான இருட்டு நாடு ஒன்று இருக்கிறதா சரி இருட்டு நாடு பக்கத்திலே பருத்த சொர்ண பூமி தோனே பருத்த சொர்ண பூமியிலே சரி பளிங்கு என்ற மலை வளர சரிதான் பளிங்கு மலை பக்கத்திலே மாணிக்க புற்றெலும்ப மாணிக்க புற்று என்று சொன்னால் கரையான் புற்று கரையான் புற்றுக்குள்ள என்ன இருக்கிறது தெரியுமா என்ன இருக்கிறது கரையான் புற்று என்று சொன்னால் என்ன இருக்கும் கரையான் தான் இருக்கும் ஆனால் அங்கே ஆணிப்பொன் பாம்பானது வசித்து வருகிறதா சரி எப்படி என்று சொன்னால் இந்த கரையை கஷ்டப்பட்டு சின்ன சின்னதா கொஞ்சம் கொஞ்சமா மண்ணை சேர்த்து அழகா ஒரு வீடு கட்டும் ஆமாமா அதுதான் என்ன சொல்றோம் புத்துன்னு சொல்றோம் கரையான் புற்று சொல்லுவோம் ஆமா ஆமாப்பா அதற்குள்ள இந்த கரையானை சாப்பிடுவதற்கு வருமா பாம்பு சரி கரையானை சாப்பிட்டு விட்டு அதன் இருப்பிடத்தை அங்கேயே முடித்துக் கொள்கிறது அமைத்துக் கொள்மா ஆமா ஆமாமா ஆனால் சரி இப்படி அந்த கரையான் புற்றுக்குள்ளே ஆணிப்பொன் பாம்பானது வசித்து வருகிறது ஆணிப்பொன் பாம்பானது சரி நமது கர்ப்ப கலசத்தை ஈன்று வைத்து விட்டு செல்கிறது அமிர்த கர்ப்ப கலசம் என்று சொன்னால் அது முட்டை என்று சொல்லி பொருள்படுகின்றது சரி இதை யார் வந்து கண்டார் என்று சொன்னால் யாரு ஆதிமுனி வந்து கண்டாரா சரி ஆமாமா இப்படி என்று சொல்லி நினைக்கிறார் முனிவரானவர் என்னப்பா இந்த அமிர்த கர்ப்ப கலசத்தை இப்படியே விட்டு விட்டு சென்றாலும் சரி அழகாகவே நாட்டிற்கு தாங்காது ஆமா கண்டிப்பாக அப்படியானால் சரி இந்த அமிர்த கர்ப்ப கலசத்தை நாம உடனே ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த 2 மந்திரத்தை உருவேற்ற அங்கே 7 கன்னி பெண்கள் வந்து பிறக்கிறார்கள் அவர்கள் யார் தெரியுமா யார் கண்ணே நீலி நீலி என்றொருதி என்றொருதி காளாஸ்திரி வள்ளி செல்வி மங்கை மடந்தை என்று சொல்லி அங்க 7 பெண்கள் வந்து பிறக்கிறார்கள் சரி 7 பெண்கள் பிறந்தவுடனே நிற்கிறார் முனிவர் என்ன நினைக்கிறார்கள் பெண்கள் இருக்கக்கூடிய இடத்துல நமக்கு என்ன வேலை எந்த வேலையும் கிடையாது அல்லவா அப்படி என்று முனிவர் அங்கிருந்து சென்றார் சரி முனிவர் சென்ற பிறகு இந்த 7 பெண்கள் 2 கூட்டமாக பிரிகிறார்கள் ஆமாமா 7 பெண்களும் 2 கூட்டமாக பிரிந்த பொழுது ஒரு கூட்டத்தில் எத்தனை பேர் இருந்திருப்பார்கள் எத்தனைமா ஒரு கூட்டத்திலே 4 பேர் இன்னொரு கூட்டத்திலே 3 பேர் இந்த 4 பேர்கள் சொல்லுகிறார்கள் என்ன சொல்கிறார்கள் அக்கா தங்கச்சி பூலோகத்திலே வாழ்வதற்கு உனக்கு பிடித்திருக்கிறதா இல்லை ஏன் பூலோக வாழ்க்கையை வெறுத்து விட்டது அதான் ஏன் கேட்கறது வெறுக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கும் இல்லையா அதாவது
இங்க இருக்கக்கூடிய மக்களையும் எனக்கு பிடிக்கவில்லை, மக்கள் நடக்கக்கூடிய நடத்தையும் எனக்கு பிடிக்கவில்லை. அதாவது உனக்கு ஏதாவது இந்த ஆசை இருக்கின்றதா? அக்கா, இந்த வாழ்க்கை எனக்கு பிடிக்கவில்லை அல்லவா? அப்படி என்று 4 பெண்கள் அந்தரமார்க்கமாக மறைந்து விட்டார்கள். சரியா? மிச்சம் இருக்கிறது 3 பெண்கள். இந்த 3 பெண்கள் ஒருவருக்கு ஒருவர் சொல்லுகிறார்கள். என்னமா சொல்லுகிறார்கள்? அக்கா, தங்கச்சி, பேடிகள் போல் இருந்தாலோ, பேடிகள் போல் இருந்தாலோ ஆசை உண்டு, பேடிகை போல் இருந்தாலோ, பேடிகை போல் இருந்தாங்களோ, பிள்ளையின் மேல் ஆசையுண்டு, ஆசையுள்ள பிள்ளையதே, ஆசையுள்ள பிள்ளையதே மணியே. போடு போடு. ஈஸ்வரரே அல்லாதே, அல்லாதே தரமாட்டார். ஈஸ்வரரை அல்லாதி, ஈஸ்வரரை அல்லாதி, வேறொருவர் அறவும் மாட்டார். இப்படியாக ஆமாமா, 3 பெண்கள் சொல்லுகிறார்கள். என்னக்கா சொல்கின்றார்கள்? அக்கா, தங்கச்சி, ஏதோ பிறந்தோம் வாழ்ந்து விட்டோம் என்பதற்காக நாம வாழக்கூடாது. ஆமாப்பா, அதாவது ஏதாவது இந்த உலகத்துல நம்ம சாதிக்கணும். ஆமையா, அப்படிதானே? அப்படிங்கிற வகையில உனக்கு ஏதாவது ஆசை இருக்கிறதா? என்ன? அதாவது எனக்கு ஒரே ஒரு ஆசை இருக்கின்றது. என்ன ஆசை? மாப்பிள்ளை இருக்க கூடாது, மதலை மட்டும் வேண்டும். மாப்பிள்ளை இல்லாமல் மதலை வேண்டுமா? ஆமா, மதலை மட்டும் வேண்டும். இது நல்ல ஆசைதானா? ஆமாடி, சரிதான். உனக்கு ஏதாவது ஆசை இருக்குதா? எனக்கு கணவன் இல்லாமல் கை குழந்தை வேண்டும். கணவன் இல்லாமல் கை குழந்தை வேண்டும். உங்களுக்கு ஏதாவது ஆசை இருக்குதா? புருஷன் இல்லாமல் புத்திரர்களை பெற்றெடுக்க வேண்டும். எப்பா, என்ன? அதாவது வார்த்தைகள் அனைத்தும் தான், வேறு எண்ணங்கள் அனைத்தும் ஒன்றுதான். சரி. அதாவது ஆசை உள்ள பிள்ளையை தர வேண்டும் என்று சொன்னார் ஆதி சிவன் அல்லாத வேற எவராலே முடியாது அல்லவா? கண்டிப்பாக. அப்படி என்று சொல்லி ஆதி சிவபெருமானை கோரி கடுந்தவம் புரிந்து வருகின்றார்கள் இந்த 3 பெண்மணிகளும். இவர்களுடைய தம வலிமையானது எப்படி எப்படி அம்மா இருக்கின்றது? மணல் பரப்பி காற்றடித்து மணல் பரப்பி, மணல் பரப்பி அங்கே கரையம் ஒன்று எழுந்திடுமா, எழுந்திடுமா. ஏற்றுமுள்ள செவிக்குறத்தில் எறும்புகள் போய் கூட்டி இருக்கும். கோடு முளைத்த புல்லு போய் செவியில் கொடி வீச, உண்ட மர கட்டி ஏந்தி கட்டையல்லி சுடிராடும் முழிக்கடுவாய், முழிக்கடுவாய். காற்றடித்து மணல் பரப்பி கரையாங்குற்றாந்து இளம் இருக்கிறதாம். ஏற்றமுள்ள செவிக்குறத்தில் எறும்புகள் சென்று முட்டையிட்டு கூடு கட்டி வாழ்ந்து வருகின்றதா? மூக்கோடு முளைத்த புல்லு முதிசவையிலே கொடி வீசுகிறது. கால் மாட்டில் முளைத்தவரும் தலைமாட்டில் சென்று பூச்சொரிய, தலைமாட்டில் முளைத்தவரம் கால் மாட்டில் பூச்சொரிய. பூண்டமர கட்டை என்று சொல்லி சொரிராவுகின்ற தாம்பரி கடுவாய்கள். அடேங்கப்பா, அவ்வளவு தூரம் இந்த பெண்களுடைய தவவலிமையானது இருக்கின்றது. பெண்களுடைய தவநிலைமை இருக்கக்கூடிய நாளிலே இதை பகவானோ ஏன் என்றும் கேட்கவில்லை, எடுத்து மொழி பேசவில்லை. மனமாக அமர்ந்து கொண்டிருக்கின்றார் மங்கை உமை பாகம். பெட்டின் குணம் பெண்ணுக்கு தெரியும் என்று சொல்வார்கள். அம்மையுமே பார்வதி யானவள் ஸ்ரீ ஆதி நிறைக்கிடனாகிய சிவபெருமானை பார்த்தாள். என்னமா சொல்கின்றார்கள்? பகவான் நீ ஆண்டவா, இரக்கமில்லையோ சிவமே, இரக்கமில்லையோ சிவமே, இரக்கமில்லையோ சிவமே, யோ சிவமே, யோ சிவமே. என்னை போல பெண்ணல்லவோ, என்னை போல பெண்ணல்லவோ, என்னை போல பெண்ணல்லவோ, பெண்ணல்லவோ.
இரக்கம் இல்லையோ சிவமே யோசிவமே என்னை போல பெண்ணல்லவோ என்னை போல பெண்ணல்லவோ என்னை போல பெண்ணல்லவோ பெண்ணல்லவோ தாமதமாகிப்படி நீ சாதிப்பாயிருப்பதென்ன கள்ளமில்லி பெண்கள் எல்லாம் கள்ளமில்லா பெண்கள் எல்லாம் கள்ளமில்லா பெண்கள் எல்லாம் பெண்கள் எல்லாம் இரக்கம் என்பது இருக்கிறதா சுவாமி உங்களுக்கு? என்ன சொல்லுகிறாய் பெண்ணே? ஏனென்று சொன்னால் என்னை போலே 3 பெண்கள் அந்த காணிகத்தில் அருமிருந்தவும் செய்கிறார்கள் அல்லவா? உண்மைதானம்மா? இதுவரையிலும் ஏனென்று கேட்கவில்லை, ஏறெடுத்து பார்க்கவில்லை அல்லவா? அப்படியானால் இப்படி இருப்பதற்கு என்ன சுவாமி காரணம்? என்ன அவர்கள் எப்படி தவம் இருக்கின்றார்கள் என்று சொன்னால் எப்படி? அதாவது இந்த உலகத்தில் புருஷன் இல்லாமல் புத்திரர்களை ஈன்றெடுக்க வேண்டும் என்று சொல்லி தவம் இருக்கின்றார்கள். அப்படியானால் அதை புண்ணியம் ஒருபோதும் கொடுக்க முடியாது. ஏன் சுவாமி? அப்படி நான் அவர்களுக்கு குழந்தைக்கு வரத்தை கொடுத்தேன் என்று சொன்னால் உலகத்தில் மற்றவர்களும் கேட்பார்கள் அல்லவா சுவாமி? எல்லாரும் கேட்பார்கள் என்பதற்காக இந்த பச்சிளம் குழந்தைகளை இப்படியே விட்டுவிட முடியுமா? அருமை செல்வமே, என்ன அப்படியும் அவர்களுக்கு குழந்தைக்கு வர வேண்டும் என்று சொன்னார். சார்புடைய உயர்ந்த மலையிலே சக்தி மாமணி என்று சொல்லக்கூடிய ஒரு முனிவர் இருக்கின்றார். அந்நபருக்கு ஒரு தவம் செய்வார்கள் என்று சொன்னார். கண்டிப்பாக சந்தன பாக்கியம் அருள்வார், நீ சென்று குறைத்து வா. சுவாமி என்னம்மா இது வாருங்கள், அந்த பெண்களிடத்திலே இந்த செய்தி நான் தான் சென்று சொல்ல வேண்டும். கண்டிப்பாக பெண்ணே ஆகட்டும் ஆகட்டும் என்று சொல்லி அப்படி என்று காட்டிலே சரி அந்த பெண்களிடத்திலே அவையுமே பார்வதியானவள் வருகிறாளா? சரி இருந்த பெண்மணிகளே என்னம்மா நிறுத்துங்கள் தவத்தை. என்னம்மா நான் யார் தெரியுமா? அம்மா என்ன நாங்களோ சிவபெருமானை கோரி கடந்து முடிந்து வருகின்றோம். சரி தாங்கள் பெண்ணாகி தாங்கள் வருவதற்கு காரணம் என்ன? தங்கள் யார்? நான் பார்வதி. நீங்கப்பா பார்வதி அம்மாவை பாத்துருக்கீங்களா? இவரையும் பார்த்தது கிடையாதப்பா. என்னை பாத்துக்கோங்க. கொஞ்சமா தோரணை இருக்கா? கொஞ்சமா இல்ல இல்லையா? இல்லப்பா. ஆனால் நீங்க இப்ப நம்பித்தான் ஆகணும். ஏன்னா உங்கள் வாழ்க்கை என் கையில். ஆமாப்பா. இது பாருங்கள், என்ன தவம் செய்கிறீர்களே, இனிமேல் தவம் செய்யாதீங்க. ஏனப்பா? உங்களுக்கு குழந்தைக்கு வரம் கிடைக்க போவது கிடையாது. ஐயோ, ஏன் என்று சொன்னால் சார்புடைய உயர்ந்த மலையிலே வாழ்ந்து வருகிறார் சக்தி முனிவர். அவரால் மட்டும்தான் உங்களுக்கு சந்ததி பாக்கியம் தர முடியும். இந்த தவத்தை நிறுத்திட்டு அவர் வருவதற்காக தவம் செய்யுங்கள். ஆகட்டும் என்று சொல்லி இந்த 3 அருந்தவ பெண்மணிகளும் தன்னுடைய தவத்தை கலைத்துவிட்டு சக்தி மாமுனி வருகைக்கு வேண்டி கலந்தவம் புரிந்து வருகின்றார்கள். இவர்களுடைய தவ நிலைமையானது எப்படி எப்படி அம்மா இருக்கின்றது? சக்தி முனி வருவதற்கு சக்தி முனி வருவதற்கு
எல்லாம் அழகாக தவம் செய்கிறார்கள். பார்த்த சக்தி மாமுனி இது சிவனுடைய ஏவல் என்று எண்ணி பெண்களுடைய முன்பிலே தோன்றி கேட்கின்றார். அறிந்தவ பெண்மணிகளே, தங்களுடைய தவத்தை கழித்து விட்டு என்னை பாருங்கள். பார்த்தோம். யான் தான் சக்தி மாமுனி வந்திருக்கின்றேன். நீங்க தான் சக்தி முனியா? அதாவது உங்களை மறந்து என்னை நினைத்தீரார். 12 வருட காலம் பாரதவத்தை செய்து வருகின்றீர்கள் அல்லவா? என்ன காரணம்? எதற்காக தவம் செய்து வருகின்றீர்கள்? எல்லாம் குழந்தைக்காகத்தான். ஏனென்று சொன்னால் ஈஸ்வரனாகிய சிவபெருமானை நினைத்து தவம் செய்தோம். சரி. அவர்களை நினைத்து தவம் செய்தால் குழந்தைக்கு வரம் கிடைக்காது. உங்களை நினைத்து தவம் செய்ய சொன்னார்கள். சரி. அதான் தவம் செஞ்சிருக்கோம். அதாவது குழந்தைக்கு வர வேண்டுமா? பாரு மக்களை, அதாவது இந்த அரும்பெரும் காரணத்தில் தவம் இருந்தமையின் காரணத்தினாலோ எனக்கு வயிற்று பசி மத்தை உண்டு. என்னுடைய வயிற்று பசியை தாங்கள் தீர்ப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய குழந்தை பசி கண்டிப்பாக நான் தீர்த்து வைக்கின்றேனம்மா. வயிறு பசி என்று சொன்னால் என்ன சாப்பிடுவீங்கன்னு சொல்லுங்க. அதாவது அரும்பெரும் காரணத்தில் கனிவர்க்கங்கள் வைத்து எனக்கு அமுதுகரை படைத்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய குழந்தை பசி தீரும். இதை சொல்வதற்காக தான் நான் வந்தேன். அப்படியா? சுவாமி, நீங்கள் இருந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு வயிறார சோறு நாங்க போடுறோம். ஆகட்டும் என்று சொல்லி பெண்கள் எல்லாம் என்ன நினைக்கிறார்கள்? சோறாக்கக்கூடிய விஷயம்ல நடக்கக்கூடியதா இனி ஒருபோதும் முடியாதல்லவா? பார்வதி அம்மா என்ன சொன்னாங்க? அதாவது எந்த ஒரு பொருள் வேண்டும் என்று சொன்னாலும் என்னை மனதில் எண்ணினால் போதும் என்று சொன்னார்கள் அல்லவா? சரி. அப்படியானால் அம்மையுமே பார்வதியை மனதார நினைக்கிறேன். ஆகட்டும் என்று சொல்லி அம்மையுமே பார்வதியை மனதார நினைக்கிறேன். சரி. அந்த பதார்த்தங்கள் எல்லாம் ஆகாய மார்க்கமாக வருகிறது. அடேங்கப்பா. வாங்கினார்கள். சரி. நிறைய விளைந்தார்கள். ஆமாப்பா. சக்தி முனிவருக்கு அமுது படைத்தார்கள். சரி. வயிறார சாப்பிடுகிறார். ஆமாப்பா. சாப்பிட்டு விட்டு உண்ட மயக்கம் தொண்டனுக்கு உண்டு என்று சொல்லுவாங்க. கண்டிப்பாக. சாப்பிட்ட உடனே என்ன ஆகும்? அதாவது தூக்கம் என்ன வரும்? கண்ணு எப்படி உறக்கம் வருதுன்னே தெரியாது. ஆமாப்பா. தூக்கம் வரும். ஆனால் இந்த சக்தி மாமணி ஒருபோதும் தூங்கவில்லை. என்ன? அவர் அப்படியே வடக்கு முகமாக இருந்து ஒரு மாபெரும் யாகமானது நடத்துகின்றார்களா? யாகம் வளர்க்கும் பொழுது சரி, அங்கே 3 வரல் வந்து பிறக்கிறது. அந்த 3 வரலையும் எடுத்து தெரியுமா? 3 பரலை எடுத்த அந்த சக்தி முனிவள் அந்த 3 பரலை எடுத்தார். சரி. பெண்மணிகளை அருகழைத்தார். என்னமா சொல்லுகின்றார்கள்? அறிந்தவ பெண்மணிகளை. என்னமா? 3 பேரும் நீராடினீர்களா? அம்மா. என்ன? நீராடவில்லை, நீராடி விடலாம். சரி, நீராடி முடித்துவிட்டு சரி. கங்கையிலே உங்களுக்கு எந்த பூ பிடித்திருக்கிறதோ சரி அந்த பூக்களை தலையிலே சூடும்.
ஆகட்டும் என்று சூடி இந்த பரலை சாப்பிட்டீர்களே நான் சொன்னால் உடனே உங்களுக்கு குழந்தையானது பிறக்கும். ஆகட்டும் என்று சொல்லி கங்கையிலே சென்று நீராடி மாற்று துயிலானது உடுத்து நீல பூவை ஒரு பெண்ணானவள் தலையிலே சூடி அவள் ஒரு பரலை சாப்பிடக்கூடிய நேரத்தில் அவள் ஒரு அழகான ஆண் குழந்தை ஈன்றெடுத்தாள். ஈன்றெடுத்த குழந்தைக்கு நீலன் என்று அழகான திருநாமம் சூட்டினாள். குமிர்த பூவானதை ஒரு பெண்ணானவள் தலையிலே சூடி அவள் ஒரு பரலை சாப்பிடக்கூடிய நேரத்தில் அவளும் ஒரு அழகான ஆண் குழந்தை ஈன்றெடுத்தாள். ஈன்றெடுத்த குழந்தைக்கு குமிர்தன் என்று அழகான பெயர் நாமம் சூட்டினாள். ஆதித்தன் என்று சொல்லக்கூடிய சூரியகாந்தி மலரை ஒரு பெண்ணானவள் தலையிலே சூடி அவளும் ஒரு பரலை சாப்பிடக்கூடிய நேரத்தில் அவளும் ஒரு அழகான ஆண் குழந்தை ஈன்றெடுத்தாள். ஈன்றெடுத்த குழந்தைக்கு ஆதித்தன் என்று அழகான பெயர் நாமம் சூட்டினாள். பார்த்த முனிவர் நினைக்கின்றார், என்ன பிறந்திருப்பது 3 ஆண் குழந்தைகள் அல்லவா? நீலன், குமிர்தன், ஆதித்தன். நீங்கள் இந்த அரும்பெரும் காரியத்தில் திரிபுராதி ஆகிய முப்ராதி ஆகிய வாழ்வீர்கள் என்று சொல்லி அப்படியே வரத்தை கொடுத்து விட்டு முனிவர் அந்த இடத்தை விட்டு அப்படியே மறைந்து விட்டார். முனிவர் சென்ற பிரகாரம் பார்க்கிறார்கள் 3 பேரும் இந்த குழந்தை. ஆமாமா அக்கா தங்கச்சி குழந்தை கிடைச்சிட்டா? ஆமாடி. என்ன பிள்ளடி? எடி சற்று பார்த்து சொல்றேன் அக்கா. அந்த முனிவர் என்னை நன்றாக ஏமாத்தி விட்டு சென்று விட்டாரடி. என்னடி சொல்லுகிறாய்? அதாவது எனக்கு பிறந்திருக்கக்கூடியது ஆண் குழந்தையடி. ஆண் குழந்தையா? ஆமாடி. ஐயோ, ஆண்களுக்கும் நமக்கும் ஆகாதல்லவா? அதாவது இந்த குழந்தைகள் பசிக்குது என்று சொல்லி பாலமிர்தம் கொடுத்தோம் என்று சொன்னார். குழந்தையாக இருந்தார்கள் நட்சத்திரத்தில் படும் அல்லவா? எனக்கு இந்த குழந்தை வேண்டாம். உனக்கு என்ன குழந்தை பிறந்திருக்கின்றது? எனக்கு ஆண் குழந்தை தாண்டி. ஐயோ, எனக்கும் இந்த குழந்தை ஒருபோதும் வேண்டாம். தங்கச்சி என்ன உனக்கு என்ன குழந்தை பிறந்திருக்கு? எனக்கா? எனக்கும் ஆண் குழந்தை தாண்டி. ஐயோ, இத பாரு, நம்ம ஆண் குழந்தை என்று அவரிடத்துல கேட்டோமா? ஒருபோதும் கேட்கவில்லை அல்லவா? இப்படி ஒரு பிள்ளை கொடுத்துட்டு போயிட்டாரே. ஆகாத குழந்தையை தந்து விட்டு சென்று விட்டார் அல்லவா? அதுக்கு இந்த குழந்தைகளை நாம தொட்டு வளர்த்தாலும் கற்பிள்ளை தவறிவிடும். கண்டிப்பாக. அப்படியானால் இந்த குழந்தை எனக்கு வேண்டாம். அப்படி என்று சொன்னால் இந்த அரும்பெரும் கானகத்தில் போட்டு விட்டு நாம சென்று விடலாமா? சென்று விடலாம். ஆகட்டும் என்று சொல்லி அரும்பெரும் கானகத்தில் 3 குழந்தைகளையும் அப்படியே போட்டு விட்டு அந்தரமாகவே மறைந்து விட்டார்கள். பெண்கள் மறைந்த பிரகாரம் சரி, அதாவது இந்த குழந்தைகள் பச்சிளம் குழந்தைகள் அல்லவா? ஆசையாலே எப்படி அழுது வாடுகிறது பாருங்கள். எப்படி கண்ணே நல்ல தன்னட்டு குரல் ஓசையினாலே நின்ற மலை மிருகம் சிங்கம் புலி கடுவாய்கள் எல்லாம் அப்படியே அலறி ஓடுகிறதாம். குமிர்தன் அழுத அழுகுரல் ஓசையானது உண்டு மலைகள் அனைத்தும் கிடுகிட்டு 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 என்று ஆடுகின்றதா. ஆதித்தன் துள்ளி அழுத அழுகுரல் ஓசையானது ஆண்டார் கையிலையில் அரணாருடைய திரு செவிதனிலே கேட்டதா. பார்த்த பகவான் பார்வதி பார்த்து கேட்கின்றார், என்ன பார்வதி, திடீரென்று 3 குழந்தைகளுடைய அபய குரல் ஓசையானது காதை துளைக்கின்றது அல்லவா? ஆமா. யார் யார் ஈன்றெடுத்த குழந்தைகள் எதற்காக அழுகின்றார்கள்? சுவாமி, என்னம்மா?
குழந்தைகளை பார்த்தால் உங்களுக்கு யார் என்று தெரியவில்லையா? கண்டிப்பாக தெரியவில்லை கண்ணே. அரக்கி பெண்கள் பெற்றெடுத்த குழந்தைகள் சுவாமி. ஐயோ, குழந்தைகள் வேண்டாம் என்று சொல்லி கானகத்திலே போட்டுவிட்டு மறைந்து விட்டார்கள். அந்த குழந்தைகள் தான் பசியாலே அழுது வாடுகிறது. நர்மை செல்வமே, என்ன யார் ஈன்றெடுத்த குழந்தைகளாக இருந்தாலும் சரி, பசிக்கக்கூடிய குழந்தைகளை பாலமிர்தம் கொடுத்து பசி அமர்த்துவது நம்முடைய கடமை அல்லவா? சரி, உடனடியாக நீ சென்ற அந்த குழந்தைகளின் பசி அமர்த்தி வா. பகவானே, என்ன வார்த்தை சொல்லுகிறீர்கள்? உண்மைதானம்மா? அதெல்லாம் என்னால் முடியாது. அதுவும் இருக்கிற அல்லவா நந்தியின் பெருமாள். அவரிடத்திலே ஒப்படைத்தால் அவர்கள் குழந்தைகள் சொன்னாலே ரொம்ப பிடிக்கும். பக்குவமா பார்த்து குழந்தைகளுக்கு என்ன என்ன தேவையோ அதை அவளத்தை செஞ்சு கொடுப்பாரு. அதனால அவர் அனுப்புங்க சுவாமி. ஆகட்டும் என்று சொல்லி நந்தியன் பெருமாளை அருகிலே அழைத்து சொல்லுகின்றார்கள். என்ன எப்பா நந்தி, என்ன? அதாவது 3 குழந்தைகள் பசியால் துடி துடித்து வாடி வருகின்றார்கள் கானகத்தில். சரி, நீங்கள் அந்த குழந்தைகளை பசி அமிர்தம், அதாவது பாலமிர்தம் கொடுத்து பசி அமர்த்தி ஆளும் பருவமாக்கி நேர கைலாச மலைக்கு அழைத்து வாருங்கள், சென்று வாருங்கள். சரி, நினைக்கிறார் நந்தியன் பெருமாள். குழந்தைகள் வச்சிலம் குழந்தைகள். ஆமாப்பா, குழந்தைகளுக்கு இப்ப என்ன தேவை? குழந்தைகளுக்கு கருங்கல்லா தேவை, பாலமிர்தம் தேவை. அதனாலே தேவலோகத்திலே வருகிறார். ஆமாப்பா, சுரபிச்சிந்தாமணி என்று சொல்லக்கூடிய தேவலோக பசுவை அழைத்து வருகிறார். அந்த பசுவினுடைய தன்மை என்னவென்று பாருங்கள். எப்படி எப்படி அம்மா? வருகுதடா தெய்வ பசு, தெய்வ பசு, தெய்வ பசு, தெய்வ பசு, உலகோ தனியிருந்து 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 வருகுதல்லோ தெய்வ பசு, தெய்வ பசு, தெய்வ பசு, தெய்வ பசு, உலகோ தனியிருந்து 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 சுரபிசிந்தாமணி எனவே சொல்லுகின்றேன் தெய்வ பசு. ஒரு தினத்தில் ஓடு ஓடு ஒரு கோட்டை பால் குறைக்கும் விளக்குமாறு அழுகிறதோ 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 ஒரு நாளும் தீராது தீராது தீராது. சிந்தாமணி என்று சொல்லக்கூடிய ஒரு அழகான பசு 4 கோட்டை பால் சுரைக்கிறதாம். அதாவது இந்த பசுவுடைய தன்மை என்னவென்று சொன்னால், அந்த பசுக்கு தனமோ ஒன்று, சரி, அதில் காம்புகள் 4. அடேங்கப்பா, ஒரு காம்பிலே 1 கோட்டை பால் சுரக்கின்றதா, அதாவது 4 காம்பதிலும் 4 கோட்டை பால் சுரக்கின்றதா. 4 கோட்டை பாலையும் 3 குழந்தைகள் குடிக்கிறார்கள். ஆன பிறகும் அவர்களுக்கு உலர்த்துவதும் அழுகிறதும் ஒரு பாடும் தீர்ந்தது கிடையாது. அதற்காக தான் பெரியவர்கள் சொல்வார்கள், என்ன செத்த ஆட்டிற்கு கண்ணு பெரிது, தாய் இல்லாத பிள்ளைக்கு வயிறு பெரிது. அப்படி என்று சொன்னால், அதாவது இந்த குழந்தை தாயமிர்தம் குடித்தால் மட்டும்தான் தலைத்து வாழும். ஆமா, அதுதானே? சரி, அப்படி என்று சொல்லி தன்னுடைய ஊனக்கண்ணை மூடிய ஞானக்கண்ணால் பார்க்கக்கூடிய நேரத்தில் அதாவது இந்த குழந்தைகளை ஈன்றெடுத்த தாய்மார்கள் சுனையிலே நீராடி கொண்டிருப்பதை கண்டார் நந்தியன் பெருமாள். விடமாட்டார் அல்லவா? ஓடி வருகிறார் கோபத்திலே. சரி, அப்படி குழந்தைங்க அங்க எங்கேயுமா கிடக்குறாங்க. 3 குழந்தைகள் அப்படியே கையில தூக்கி வச்சுட்டு வருவருன்னு வராரு. வந்து இந்த பெண்களுடைய முன்பிலே தோட்டி கேட்கின்றார். என்ன கேட்டார்? பெண்மணிகளே, பெண்மணிகளை, சுனையில் நீராடி கொண்டிருக்கக்கூடிய பெண்மணிகளே, என்னை பாருங்கள். அரும்பெரும் கானகத்தில் 3 குழந்தைகளை தன்னம் திரும்பியாக ஈன்று போட்டுவிட்டு வந்து விட்டது நீங்கள் தானே? பெற்றெடுத்த குழந்தையை கண்டிப்பாக வளர்த்துதானே ஆக வேண்டும். அதற்கு ஒரு நிபந்தனை உண்டு தெரியுமா? என்ன நிபந்தனை? அதாவது இந்த குழந்தைகளை வளர்க்கவில்லை என்று சொன்னால் கடும் கோபத்துக்கு ஆளாகி விடுவீர்கள். ஐயா நந்தியன் பெருமானே, இந்த குழந்தைகளை வளர்க்காததற்கு காரணம் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? என்ன கண்ணே? நாதன் மல்லி காவல் நந்தி, ஆமாம்மா, நந்தி தேவா எங்களுக்கு ஓடு முகத்தை அசத்து பாவமுத்தை ஆமாம்மா, வில்லிசல் கேட்டாலோ வில்லிசல் கேட்டாலோ ஆடிடுவோ, சொல் கேட்டாலோ செவியில் சொல் கேட்டாலோ ஆடவரை கண்டாலோ மந்திரத்தில் சொல்ல பெண்கள் எல்லாம் ஏது சொல்வார் நந்தி தேவர் வாழும் ஒரு ராத்திரியில் பிள்ளை இல்லை இல்லை நல்ல வருடமதை நல்ல வருடமதை சாபமிட்டாள். ஐயா நந்தியன் பெருமாளே, அதாவது இந்த குழந்தைகளை நாங்கள் வளர்த்து வந்தோம் என்று சொன்னால் எங்களுடைய
நம்முடைய கற்பு நிலை தவறிவிடும். ஏம்மா, அப்படி நாங்க நினைச்சிட்டு இருக்கிறோம். ஒருவேளை ஆடவர்களை தப்பித்தவரை பார்த்தாலே திருப்பார் கடலிலே சென்று குதிக்கக்கூடிய நாங்களே சரி இந்த குழந்தைகளை நாங்கள் எப்படி வளர்க்க முடியும் சுவாமி? அப்படி என்று சொன்னால் இந்த பிள்ளைங்க எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்கிறோம். ஏம்மா, என்ன? அதாவது இந்த குழந்தைகளை நீங்க வளர்க்க தவறினீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக கல்லாக போக கடவுது, மண்ணாக போக கடவுது என்று சொல்லி சாபத்தை தந்தாலும் தந்து விடுவேன். அப்படியானால் இந்த குழந்தைகளை வளர்த்துத்தான் ஆக வேண்டும். கண்டிப்பாக வளர்த்துத்தான் ஆக வேண்டும். சரி, நீங்க பெரியவங்க, உங்க பேச்ச நாங்க கேட்கவும் முடியாது. ஆனால் சாபம் வர கொடுப்பேன்லாம் சொல்றீங்க. ஆமாமா, உங்ககிட்ட நாங்க சாபம் வாங்கலாமா? முடியாதுல்லவா சுவாமி? இப்ப எப்படி இருக்கு? பகல் காலமாக இருக்கிறது. கண்டிப்பாக இப்படி இருந்தாலும் இந்த குழந்தைகளை நாங்கள் சத்தியமாக வளர்க்க மாட்டோம். அப்படி என்று சொன்னால் இரவு காலமாக இருக்கும் என்று சொன்னால், அதாவது ஒருவர் முகம் ஒருவருக்கு தெரியாமல் இருந்தால் ஒருவேளை இந்த குழந்தைகளை நாங்கள் வளர்த்து வருகிறோம். பகல் காலம் வந்து விட்டது என்று சொன்னால் மறந்திடுவோம் மந்திரத்தில். பார்த்த நந்தியன் பெருமாள், அதாவது நந்தியன் பெருமாள் நினைக்கின்றார், என்ன பாலும் ஒரு ராத்திரியில் இந்த குழந்தை வளருமா? முடியாதல்லவா? 2 ராத்திரியில் வளருமா? முடியாது, ஒருபோதும் முடியாதல்லவா? ஆமா. அப்படி என்று சொல்லி அந்த முப்புற கானகம் மட்டும் 7 வருட காலம் இருளாக போக கடவுது என்று சொல்லி சாபத்தை கொடுத்தார்களா? சாபத்தை கொடுத்து பெண்மணிகளுடைய கையிலே இந்த சந்ததியை கொடுத்தார்களா? சரிதான். கையிலே வாங்கிய பெண்மணிகள் ஆனவள் உடனடியாக இந்த குழந்தைகளுக்கு பாலமிர்தம் கொடுக்கின்றார்கள். குழுகுழுவென்றும் திட்டுத்திட்டுவென்றும் ஆமாமா படபடவென்று வளர்ந்து வருகிறார். எங்கப்பா வளர்ந்து வரக்கூடிய நாளைகளில் ஐயா 7 வருடம் முடிகிறது. சரி, 8ஆம் வருடத்தில் அதிகாலையிலே முப்புற கானகத்திற்கு அப்படியே வெளிச்சம் வருகிறது. விடிவு காலம் வரக்கூடிய நேரத்தில் பார்த்து தங்கையானவள் அதாவது அக்காளை பார்த்து சொல்லுகின்றார். என்ன சொல்கின்றார்? அக்கா, என்னடி? அதாவது உன்னுடைய முகம் எனக்கு தெரிகின்றது. அப்படியா? என்னுடைய முகம் உனக்கு தெரிகிறதா? ஆமாண்டி. அப்படியே விடிந்து விட்டதா? அதாவது ஆதவன் உதயமாகி விட்டார். ஆமா. இனி இந்த குழந்தையை நாம வளர்க்க முடியுமா? முடியாதல்லவா? போட்டுவிட்டு சென்று விடலாமா? போட்டு விடலாம். ஆகட்டும் என்று சொல்லி அந்த இடத்திலே அந்த குழந்தைகளை போட்டுவிட்டு மீண்டும் அந்தர்மார்க்கமாகவே மறைந்து விட்டார்கள். இப்படியாக சரி, பெண்கள் சென்ற பிறகு நந்தியின் பெருமாள் நினைக்கிறார், அதாவது என்ன சொன்ன சொல் மாறாமல் குழந்தைகளை சென்று பார்க்க வேண்டும் அல்லவா? சரிதான். அப்படி என்று சொல்லி இந்த குழந்தைகளுடைய முன்பிலே தோன்றி கேட்கின்றார், என்ன அருமை செல்வங்களே, யாரு? அதாவது நான் தானப்பா. அதாவது இன்று முதல் சொன்னா நீங்க யாரு? என்ன? அதாவது இன்று முதல் உங்களுக்கு அப்பா மாதிரி. அப்பாவா? ஆமா. இவ்வளவு நாள் எங்க கூட எங்க அம்மா இருந்தாங்க, அவங்களே கொஞ்ச நாளா காணல. அப்பா நீங்க வந்திருக்கீங்க. என்ன? உங்களுக்கு அப்பாவும் நான் தான். சரி, இல்லை என்று சொன்னால் குருதேவர் என்றே என்னை அழைத்துக் கொள்ளுங்கள். அப்படியா? ஆமாப்பா. அப்பா, காட்டிலே நாங்கள் வாழணுமா? என்ன? அதாவது கானகத்தில் பிறந்தது வாழ்ந்தது வாஸ்தவம் தான். சரி, அதற்காக நீங்கள் காட்டு வழியாக ஒருபோதும் போய்விடக் கூடாது. சரி, பாருங்கள், உங்களை நாட்டு வழியாக அழைத்து செல்கிறேன் கைலாசமலைக்கு. அப்படின்னு சொல்லி கைலாசம் அழைத்து வருகிறார் நந்தியின் பெருமாள். இந்த 3 குழந்தைகளையும் அழைத்து வரும் பொழுது பார்த்து கொண்டிருக்கிறார் தெய்வாடி இவர்கள் எல்லாம். ஆமையா, என்ன வசைமொழி கூறியார் வாருங்கள். என்ன சொல்லுகின்றார்கள்? கருகூட ஒட்டாங்கான் கருவருப்பான் முப்புராதி, கருகூட ஒட்டாங்கான் கருவழிப்பான் முப்புராதி, ஒட்டாங்கான் உலகமெல்லாம் காணழிப்பான், தேவாதி தேவர்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நந்தியம் பெருமாளையும் அந்த குழந்தைகளையும். தம்பி, அதோ 3 குழந்தைகள் வருகின்றார்கள், அதோ ஒரு ஆள் வருகின்றார்கள், அது யார் தெரியுமா? யாரு? அதுதான் நந்தியன் பெருமாள். சரி, அவருடைய பின்னாலே 3 குழந்தைகள் வருகின்றது அல்லவா? ஆமா. குழந்தைகள் யார் தெரியுமா? யாரு? தம்பி, சற்று நேரத்திற்கு முன்பாக 3 அரைக்குமார் அந்த அரும்பெரும் காரகத்தில் 3 குழந்தைகளை ஈன்றெடுத்து போட்டுவிட்டு சென்றார்கள் அல்லவா? ஆமா. அந்த குழந்தைகள் தான் வருகின்றார்கள். இவர்களா? அது தம்பி, பொல்லாத குழந்தைகள், மூச்சு பார்த்தாலே தெரியுதுடா. தம்பி, என்ன? அதாவது இந்த குழந்தைகள் எப்படிப்பட்ட குழந்தைகள் தெரியுமா? எப்படி? கருகூட ஒட்டான்கான் கருவழிப்பான்
முப்புராதி உருகூட ஒட்டாங்கான் உருவழிப்பான் முப்புராதி சண்டாள பிள்ளைகளை அரும்பெரும் கானகத்தில் தலையை திருப்பி கொல்லாமல் கைலாசமலைக்கு அழைத்து வருகின்றார் இந்த நந்தியன் பெருமாள். ஆமா, இவருக்கு வேற வேலை உண்டா? நந்திக்கு அறிவுங்கிறது கொஞ்சம் மாதிரி இருக்கிறதா? இருந்தாலும் அந்த குழந்தைகளை அழைத்து வருவாரா? இவங்களை உள்ள விட்டோம் வை, அடுத்த கிழமை நம்ம வெளியே போக வேண்டியது வரும். தம்பி, அட்டமற்ற சனி திசையில் பிறந்த குழந்தைகள் அல்லவா? நட்டையிடம் சுட்டிடுவா, நாடு விட்டு பறந்துடுவா. தம்பி, இந்த குழந்தைகளுக்கும் நமக்களுக்கும் ஆகாது. கண்டிப்பாக தேவர்களுக்கும் இந்த குழந்தைகளுக்கும் ஒருபோதும் ஆகாது. இவங்க உள்ள விடாம இருக்க விடுக்க என்ன செய்யலாம்? தம்பி, என்ன? அதாவது இந்த குழந்தைகள் உள்ளே வராமல் இருக்க வேண்டும் என்று சொன்னார். நாலு கோட்டை வாசலின் நச்சென்றில் தடைக்க வேண்டும். ஐயோ, இப்பமா அப்படி என்ன 4 கோட்டை வாசலை அடைத்தார்கள். வாசல் அடை பட்ட போது வாசல் அடை பட்ட போது ஏது சொல்வார் ஏது சொல்வார் வாசல் அடை பட்ட போது ஏது சொல்வார் ஏது சொல்வார் இவர் சொன்ன வார்த்தை எது வார்த்தை எது முப்பராதிகள் சொல்லுகிறார்கள். தம்பி, தேவர்கள் நம்மளை கண்ட வாசல் அடைத்தார்கள். ஆமாடா தம்பி, அடைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பேசுறாங்க பாத்தியாடா? தம்பி, அதாவது அவர்கள் என்ன வார்த்தை சொன்னார்கள் சொன்னார் பாத்தியா? என்ன? அட்டமற்ற சனி திசையில் பிறந்த குழந்தைகள் என்று சொன்னார்கள் அல்லவா? சண்டாள பிள்ளைகளின் தலையை திருகி போடணும் என்று சொன்னார் அல்லவா? நம் தலையை திருகுவதற்கு இவர்கள் யாரடா? தம்பி, அதாவது பெரியவர்கள் சொல்வார்கள் அல்லவா, ஒரு அடி அடித்திருந்தால் அந்த இடத்திலே அது மறந்து விடும். உண்மைதான். அவர்கள் சொன்ன வார்த்தையானது மார்பதிலே வேல் பாய்ந்தது போல இருக்கின்றது. சொன்ன வார்த்தை நான் செத்து போனாலும் விலகவே விலகாது. தம்பி, தீயினால் சுட்ட பொன் உள்ளாரும் ஆறாது, நாவினால் சுட்டபடு. நல்ல திருக்குறள் படிச்சிருக்கானே சொல்வார்கள் அல்லவா? தம்பி, அதாவது உனக்கும் எனக்கும் என்று பகையாளி யார் என்று கேட்டால் என்ன சொல்வாய்? அந்த தேவாதி தேவர்கள் என்று சொல்லு. அவர்கள் என்றும் நமக்கு பகையாளிதானே. இனி உனக்கு இந்த கைலாசமலை வேணுமா? ஒருபோதும் தேவையில்லை. நேரத்தில் தான் நந்தியன் பெருமாள் சொல்லுகின்றார். என்ன? என்ன? அவர்கள் முதியவர்கள் அல்லவா? சரி. நீங்கள் பச்சிலம் குழந்தைகள் அல்லவா? முதியவர்களோ பச்சிலம் குழந்தைகளோ சொன்ன வார்த்தை சொன்னதுதானே. என்ன? பெரியவர்கள் சொன்னால் சொல்லி போகட்டும். அவர்களுடைய மீது நீங்கள் வஞ்சகம் ஒருபோதும் வைக்க கூடாது என்று அருமை செல்வங்களே. அதனால குறிச்சு வச்சுக்கோ. தேவாதேவர்கள் இன்றிலிருந்து நமக்கு பகையாளி. தம்பி, பச்சை மரத்தில் அடித்த ஆணி அடித்ததுதான். பச்சிலம் குழந்தையின் நெஞ்சில் பதித்தது என்றைக்கும் பதிந்ததுதான். இந்த கைலாசமலை உனக்கு வேணுமா? ஒருபோதும் வேண்டாம். எனக்கு வேண்டாம். எனக்கு வேண்டாம். வாருங்கள், உடனடியாக உப்பரகானகத்திற்கு சென்று விடலாம். அப்படி என்று சொல்லி சரி அழகாகவே அந்த குழந்தைகளை எடுத்துக் கொண்டு உப்பரகானகத்திலே வருகிறார்கள். சரி. கானகத்திலே வந்த பொழுது அதாவது நந்திய பெருமாள் இருக்கிறார். என்ன? பிள்ளைகளை தனியா விட்டுட்டு போகவும் முடியாது. ஆனா நமக்கு கைலாசம் போய்தான் ஆகணும், வேற வழி இல்ல. கண்டிப்பாக. அப்படி என்று சொல்லி சரி பிள்ளைகளே, என்னப்பா, இந்த மரத்தருகாமையிலே நீங்கள் அமர்ந்து கொள்ளுங்கள். உங்களுக்காகவே உருவாக்கப்பட்ட இடம். ஆனால் அண்ணன் தம்பி ஒற்றுமையாக வாழ வேண்டும். நான் கைலாசம் சென்று வருகிறேன். நான் போகும்பொழுது இந்த இடம் எல்லாம் எப்படி இருக்கிறது? காடும் மேடும் கல்லும் முள்ளுமாக இருக்கிறது அல்லவா? நான் திரும்பி வரும் பொழுது இந்த இடம் எல்லாம் நாடாக மாறும். சரியா? ஏங்கப்பா, சென்று வரட்டுமா? ஆகட்டும் என்று சொல்லி வில்வ மரத்தின் அருகாமையில் அந்த குழந்தைகள் 3 பேரையும் அமர வைத்து விட்டு நந்தியன் பெருமாள் கைலாசமலைக்கே வந்தார்களா? எப்படி பாருங்க, எப்படி கண்ணே? நந்தி தேவர் கைலாசம் போகவே, நந்தி தேவர் கைலாசம் போகவே, பெரும்படி
பன்னிரண்டும் கடந்தந்த வேதியில் எந்தாய் முத்தார் அம்மன் வந்து பிறந்திடுவார். இப்படி நந்தி தேவரானவர் கைலாசமலையிலே வருகிறார். சரி, வரக்கூடிய நேரத்திலே சரி சக்திமா முனிவர்வனத்தை யாகமானது சரி முக்தி பெறாத காரணத்தினாலே எங்கு பார்த்தாலும் புகைமண்டலமாகவே மாறுகிறதா. அதாவது பார்த்த சந்திரமுனி நினைக்கின்றார். அதாவது இந்த சக்திமாமனுடைய சிஷியன் சந்திரமுனி நம்முடைய குருதேவர் இந்த வேள்விக்குழிக்குள்ளே சாடுவதற்கு முன்பாக சரி நாமல் சாடி இறந்துவிட வேண்டும் என்று சொல்லி சந்திரமாமணி அந்த வேள்விக்குழிக்குள்ளே சாட அந்த நெருப்பானது அணைய 14 உலகமும் ஒரே புகைமண்டலமாகவே காட்சியளிக்கின்றது. சரி, அதாவது இங்கு மட்டுமல்ல கைலாசமலையிலும் ஒரே புகைமண்டலமாகவே இருக்கின்றது. தெய்வாதி தேவர்கள் எல்லாம் சிவனிடத்திலே சென்று முறையடைகிறார்கள். சரி சுவாமி ஆண்டவா இதோ பாருங்கள், எங்கு பார்த்தாலும் புகைமண்டலமாக காட்சியளிக்கிறது. இப்படியே இருக்கும் என்று சொன்னால் நிலைமை ரொம்ப மோசமாகிவிடும். நீங்கள் தான் ஏதாவது ஒரு உபாயம் செய்ய வேண்டும். சற்று பொருட்களின் அருமை செல்வங்களே பார்வதி, என்ன அதாவது திடீரென்று புகைமண்டலம் எழும்பி வருகின்றது அல்லவா? ஆமா. அதாவது எழும்பி வரக்கூடிய புகைமண்டலத்தை நீ உடனடியாக சென்று தனித்து வா ஆகட்டும் என்று சொல்லி சுவாமி நான் இப்படியே போக முடியாது, தனிமையாக ஒருபோதும் போக முடியாது. எனக்கு பூதகண படைகள் வேண்டும். கண்டிப்பாக. எப்படி இருக்கு பாத்தீங்களா? ஆமாப்பா, இருள்மயமாக இருக்கிறது. ஆமையா. தீவெட்டி பிடிக்கும் பெண்கள் எனக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும். ஆகட்டும் கண்ணே. அழகாகவே சரி கேட்ட படைகள் எல்லாம் அனைத்தையும் அம்மாவுக்கு கொடுக்கிறார். படைகள் அனைத்தையும் வாங்கிக் கொண்டு ஆடல் பாடலோடு வேள்வி பக்கத்திலே வருகிறார்கள். ஆமையா. வரும்பொழுது அம்மைக்கு மேனி எல்லாம் வேர்வையாக சிந்துகிறது. சரி, முத்தான வேர்வை வலித்து பூமியிலே விட்டால் பூமி பார்த்தா வெளியில விட்டோம் என்று சொன்னால் விட்டா வெளி தாங்காதல்லவா? அப்படியானால் இந்த வேள்விதான் நல்ல தருணம் என்று சொல்லி அப்படி என்று சொல்லி முத்தான வேர்வை வலித்து அந்த வேள்வியிலே விட்டறியக்கூடிய நேரத்தில் முத்தான வேர்வையின் ஆதாரமாகவே சரி 3 முகத்தழகி அம்மை முத்தார் அம்மை அந்த வேள்வியிலே வந்து பிறக்கிறார்கள். ஏங்கப்பா முத்து மாலி உலகளந்தாள் 3 முகம் கொண்ட தாயா, உலகளந்தாள் 3 முகம் கொண்ட தாயா, உடைய வெற்றி அம்மை ஒப்படைக்க வந்தவளோ, முத்தூரை தொட்டரித்து சித்தூரை காத்தவளோ, முத்தூரை தொட்டரித்து சித்தூரை காத்தவளோ, உதட்டின் மேல் ஏறிக்கொண்டு சாதிக்கின்ற நாச்சியாரோ,
அதட்டி பழக்கமிடும் அக்காரி பூஜக்காரி கொலைகாரியோடு வேலு பிள்ளை மாதாவும் வினையை அறுக்க வந்த பலவு ஒரு புண்ணியவட்டி வினையை அறுக்க வந்த பல ஊரு புண்ணியாட்டி எருமைக்கு நவீரு சொறி முத்து மாலையம்மையே புறத்தை காத்திருக்கும் கைப்பிரம்பு காரியோடு முப்புறத்தை காத்திருக்கும் கைப்பிரம்பு காரியோடு நோலைக்காரி உப்புராதி மாதாவும் படி வித்தை படிக்கும் சப்பரத்தில் காரியோடு சம்பரத்து காரியோடு என்னோடு மாதளம் முதலத்தாளும் மலை கண்ணி மாறுடனே உலகில தாழ் பிறக்க மாறுடனே உலகில தாழ் பிறக்க பரிசையுடன் பெண்கள் கூடி குறவை பாடினாரே முத்து மாலையமை வேள்வியில் பிறக்க முத்து மாலையம்மை வேள்வியில் விறக்க பெண்ணை வெண்புறவை பாட போடு 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 ஆதிமொழி கைலாசே ஆதிமுனி கைலாச பேரருளினாலே இடமிருக்கும் மகமாகி விழா தவர்ந்த மகமாகிறானோ பின்னாலே தலைமுடியை கோரி முல்லை கொள்ளலாளனவி முல்லை பூவை சூடி எல்லைக்குள்ள அழகவே முல்லை பூவை சூடி பச்சை வட்டரகி சந்தன போட்டிட்டு பம்பராட்டி பெரிய மாதா ராட்டி தனக்கு எம்புராட்டி பெரிய மாதா எம்புராட்டி தமக்கே இப்படி என் தாயார் முத்தாரம்மை தேவியானவள் வேள்வியில் வந்து பிறக்கிறாள் அம்மா நினைக்கிறாள் பார்வதியானவன் என்ன நினைக்கின்றார் பிறந்திருப்பது நம் தங்கை முத்தாரம்மை தேவி அல்லவா அம்மா அலங்காரம் செய்ய வேண்டுமே என்று சொல்லி சொல்லி தங்கையை சீப்பினாலே தலைமுடியை கோரி அம்மா அழகாகவே எல்லை குழலாளனவே முல்லை பூவை சூட்டி சரி அழகான ஒரு சந்தன பொட்டு வைத்து அம்மா என் தாய் முத்தாரம்மனை அலங்காரம் செய்கிறாள் சரி கைவிரல்களுக்கு கடையாளி மாட்டி மாட்டி கைகளிலே வளையல் மாட்டி அம்மா காலிலே சிலம்படிந்து சரி. அலங்கார பலதும் செய்து ஆமாமா வைக்கிறாய் இங்க இருத்த முடியுமா ஒருபோதும் முடியாதல்லவா கைலாசம் அழைத்து சொல்லுவோம் இருக்கக்கூடிய நேரத்தில் அதாவது கைலாசமலைக்கு அழைத்து போகலாம் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் தாயார 3 முகம் படைத்த முத்தாரம்மை அம்மா அஞ்சி நின்றார்களா சரி உடனடியாக அருகில் அழைத்து என்ன சொல்வாழ்வார் நிரம்ப சொல்லுகின்றார்கள் அஞ்சாதே என்றவளை என்றவளை தலை தடவி தலை தடவி அழைத்து தலை தடவி தலை தடவி கொஞ்சமெல்லா கைலையிலே கைலையிலே கொஞ்சம் கையிலே கொடுவோனாள் கொடுவோனாள் ஓடு ஓடே நீ நல்ல கோடே தக 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 தா திமி 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 கிணக்கா மன்னவனார் கைலையிலே ஆதிமுகை வந்து ஆண்டவர கையிலே ஆதிமுனி வந்து நில்லி பயமர்த்தி வருவதற்கு ஓடே போகவிட்டு வேள்வியிலே போகவில்லை வேள்வியிலே உடனே போகையிலே சரீரமெல்லாம் வேர்த்ததையா வேர்வதன்னை நான் வலித்து ஏவே தான் படித்து வேள்வியிலே வேள்வியிலே அந்த நல்ல வேள்வியிலே ஆயிரம் முத்தாரம்மையே நல்ல முகத்தோடு மூன்று நல்ல முகத்தோடு நான் பிறந்தாள் என்னுடைய தங்கி என்றே ஈஸ்வரனே
கூட்டி கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி இலங்குமணி தெண்டலிலே ஈஸ்வரன், அதாவது இலங்குமணி மண்டபத்தில் ஈஸ்வரனை தெண்டலிட்டு கலங்காத பார்வதியால் கலைக்கண்டனோடு வாதாடி நின்றாளா. எதுக்கு? இந்த நேரத்தில் பகவான் கேட்கின்றார், பெண்ணே, அதாவது புகையை தணிக்க செல்லக்கூடிய நேரத்தில் தனிமையாக தானே சென்றாய், இப்போது படைகளோடு வந்திருக்கின்றாய் அல்லவா, என்னமா நடந்தது? சுவாமி, என்ன? வேள்வியின் பக்கத்திலே சென்ற பொழுது சரி மேனி எல்லாம் வியர்வையாக சிந்தியது. ஐயோ, என்ன செய்வதென்றே எனக்கு தெரியவில்லை. அதனால இந்த வியர்வை வலித்து அங்கே விட்டெறிந்தேன் அல்லவா. சரி, என்னுடைய முத்தான வியர்வையின் ஆதாரமாகவே 3 முகத்தழகி முத்தாரமே வந்து பிறந்திருக்கிறார். சரி, அப்படியே விட்டுட்டு வர என் மனசு இல்ல, போத முடியாதல்லவா. என்னுடைய தங்கை என்று சொல்லி இந்த கைலாச மலையிலே நான் அழைத்து வந்திருக்கின்றேன். சரி சுவாமி, இந்த அம்மாவை நம்ம கைலாச மலையிலே வைத்துக் கொள்ளலாம். செல்வமே, என்ன? அதாவது கைலாச மலையில் ஒரு சக்திக்கு இடம் உண்டு, மறுசக்திக்கு ஒருபோதும் இடம் கிடையாது. ஆகையா இந்த 3 முகம் படைத்த முத்தாரம்மை தேவிக்கு வேண்டுமட்டுள்ள வரங்கள் அனைத்தையும் கொடுத்து சரி உப்பரக்காரகத்திலே 3 பிள்ளைகள் தாய் இல்லாமல் தந்தை இல்லாமல் அல்லோலப்பட்டு வருகின்றார்கள். சரிதான். அவர்களுக்கு தாய்க்கு தாயாகவும் தந்தைக்கு தந்தையாகவும் உடனடியாக அனுப்பி வைக்க வேண்டும் அம்மா. சுவாமி, இது நாம் சொல்வதில் பெரிது கிடையாது. கண்டிப்பாக அம்மா கிட்ட கேட்கணும் இல்லையா? ஆமையா. அப்படி என்று சரி அம்மை முத்தாரம்மனை அருகழைத்தார் சிவபெருமான். என்னமா சொல்லுகின்றார்கள்? முத்தாரம்மா, தாயே உலகளந்த பிறந்ததும் நன்மைக்காகத்தான். உண்மைதான். ஏன் என்று சொன்னால் காட்டிலே 3 குழந்தைகள் தாய் இல்லாமல் தவித்து வருகிறார்கள். கண்டிப்பாக அந்த 3 குழந்தைகளுக்கு உன்னை தாயாக நாங்க அனுப்பலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஐயோ, உங்களுக்கு சம்மதமா? ஏமா, என்ன? அதாவது பரிபூர்ண சம்மதமானால் உண்டு. கானகத்தில் சென்று வாழ்ந்து வர வேண்டும் என்று சொல்லுகின்றீர்கள் அல்லவா. நான் கானகத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் எனக்கு ஏகப்பட்ட படைபதாதிகள் வேண்டும் ஐயா. அம்மா முத்தாரம்மா, படைகளை நான் தருகிறேன். அதாவது எனக்கு எப்படிப்பட்ட படைகள் வேண்டும் என்று சொன்னால் பள்ளிப்பட்டை 1000 ஊருக்கு காளிப்படை காளிப்படை 1000 கணங்கள் 100,000 பேய்ப்படை 100,000 பெருகப்படை 100,000 ஏடிப்பந்தம் பிடிக்கும் பெண்கள் 70,100,000 கொடுக்கிறார். பகல் தீவெட்டி பிடிக்கும் பெண்கள் பாவையர்களுக்கு 100,000. சரி. இரவு தீவெட்டி பிடிக்கும் பெண்கள் தேன்மொழிக்கு 100,000. சரி. இப்படியாக இத்தனை படையும், அதாவது இத்தனை படையும் வாங்கிய உடனே அம்மையானவர்கள் கேட்கிறார்கள், என் தாயார் முத்தாரமே சொல்கிறாய் சுவாமி, கால்நடையை போவீனோ போவீனோ மகதேவா 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 கால்நடையை போவேனோ போவேனோ அழைக்கத்தாரே மகதேவா 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 போல வாகனத்தான் வாகனதா தாருமையா தாருமையா
படைகள் அனைத்தையும் தந்து விட்டீர்கள். ஆனால் நான் வலங்கையிலே படை போக வேண்டும் என்று சொன்னால் வைரவநாதன் எனக்கு துணையாக வேண்டும். சரி. என் கையிலே படை போக வேண்டும் என்று சொன்னால் இணைவேர்வை புத்திரன் எனக்கு துணையாக வேண்டும். ஆனால் அது மட்டுமல்லாமல் வேற என்ன? கால்நடையாக போக முடியுமா கரைக்கண்டரே? எனக்கு ஏறி செல்வதற்கு வாகனமானது தர வேண்டும். அந்த வார்த்தையை கேட்ட ஈஸ்வரனார் சரி முத்தார் அம்மனுக்கு தங்க தேர் கொடுக்கிறார். தங்க தேர்ல ஏறியின் தாயாகி முத்தார் அம்மையானவள் அந்த கைலாச மலை சுற்றி வலம் வருகிறாள். எப்படி எப்படி கண்ணே? கையிலே தேர் வலம் வரவே, கையிலே தேர் வலம் வரவே, கைலாசோ கிடு கிடு கிடன ஆதி கைலாச மாமலையிலே சரி அம்மையான உலகளந்தாள். ஆமா தங்க தேர்ல ஏறி பவனி வந்தாள் அல்லவா? ஆமா. பார்த்த சிவனார் சொல்லுகிறார். என்ன சொல்கிறார்? காட்டிலே சென்று முப்பராதி பிள்ளைகளோடு கோட்டையிட்டு வாழ்ந்திருப்பாய் என் தாயே முத்தாரம்மா என்று வரம் கொடுத்து அனுப்புகிறார். ஆமா. அங்கே கைலாச மலையில் இருக்கக்கூடிய எல்லோரையும் வணங்கிவிட்டு சரி என் தாய முத்தாரம்மையானவள் அந்த முப்பர காலகத்தில் வருகிறாள். ஆமா. வரும் பொழுது பார்த்து கொண்டிருக்கிறாங்க முப்பராதியானவள். என்ன செய்கின்றார்? அண்ணா என்ன ஆடல் பாடலாக அதோ ஒரு அம்மா தங்க தேர்ல ஏறி வருகிறார்கள் மாதிரி. ஆமா. இந்த அம்மாவை பார்க்கும் பொழுது உனக்கு என்ன தோணுகிறது? நம்மளை ஈன்றெடுத்த தாய் போல் தோன்றுகிறது. எனக்கும் அப்படித்தான் தோணுகிறது. ஆமா. நமக்கும் தாய் என்பது கிடையாது. சரி இந்த அம்மாவை நாம பக்கத்திலே பக்குவமா பேசி வைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் எனக்கு சரியாக இருக்கும் என்று தோணுகிறது. எனக்கும் அப்படிதான் தோன்றுகிறது. அப்படி என்று என் தாய் முத்தாரம்மன் வரும்பொழுது முத்தாரம்மா என் தாயே உலகிழந்தாள் உலகிழந்தாள் தாயாரே தாயாரே தாயே உலகளந்தாள் உலகளந்தாள் உலகிழந்தாள் என்னை பெற்ற தாயாரே தாயாரே ஆயமில்லை எந்தனக்கு சொல்லுகிறார். ஓடி வந்த முப்பராதி என்ன சொல்லுகிறார்கள்? தாய் முத்தாரம்மன் காலிலே விழுந்தார். அம்மா அம்மா என்ன செந்தூரப்பட்டு அழகு உனக்கு சிங்காரப்பட்டு அழகு கையேந்தும் சுலவழகு உனக்கு நானேற்றும் சுடவழகு பொன்னோடு வைரமும் அலங்காரமானது தாயாரின் சிரிப்பழகு
என்னம்மா தாயே, என்ன? அதாவது இந்த அரும்பெரும் கானகத்தில் தாய் இல்லாமல் தந்தை இல்லாமல் வாழ்ந்து வருகின்றோம். சரி, அதாவது எங்களுக்கு தாய்க்கு தாயாகவும் தந்தைக்கு தந்தையாகவும் எங்களோடு இருந்து கொள்வாயா தாயே, இருந்து கொள்வாயா? அந்த வார்த்தையை கேட்டு அம்மை முத்தாரமே சொல்லுகிறார். நிர்மா சொல்கிறார்கள், பிள்ளைகளே, உங்களுடைய முகத்தை பார்த்தாலே தெரிகிறது தாயில்லா பிள்ளைகள் போல ஏங்கி இருக்கின்றீர்கள். கண்டிப்பாக உங்களுக்கு தாய்க்கு தாயாகவும் தந்தைக்கு தந்தையாகவும் நான் இருப்பேன். சரி, கைலாச மலையிலே அநேக விதமான வரங்களை வாங்கி வந்திருக்கின்றேன். ஆமாப்பா. நான் உங்களோடு இருக்கிறேன் என்று அம்மை முத்தாரமை சொன்ன பொழுதே உடனடியாக ஒரு வில்வமர அருகாமையிலே இந்த தாயானவளை கொண்டு அமர வைத்து விட்டு இந்த முப்ராதியர்கள் காரியம் பேசுகின்றார்கள். தம்பி, என்ன? அதாவது நாமல் ஆடவர்கள் அங்கன இங்கன எங்கன வேண்டும் என்று சொன்னாலும் அமர்ந்து கொள்ளும், காலத்தை கழித்துக் கொள்ளுவோம். ஆனால் ஒன்று, தங்க நிறத்தால் தாயான முத்தாரம்மை தேவி இந்த அதாவது வெயிலிலும் பனியிலும் அமர வைக்கலாமா? ஒரு பெண் அல்லவா, அமர வைக்க கூடாதல்லவா? ஆகையால் அதாவது நாம உடனடியாக ஒரு கோட்டையானது வைக்க வேண்டும். சரி, கோட்டை வைக்க வேண்டும், ஆனால் தலம் பார்க்க வேண்டும் அல்லவா? அப்ப கண்டிப்பாக அப்படி என்று ஒரு ஜோதிடரை துறைகிறார்கள். சரி, ஜோதிடர் சொல்லுகிறார், என்ன சொல்கிறார்கள்? பொன்னானே கோட்டையிட்டு புகழுடன் வாழ்ந்தாலும் சொன்னவனே 58 வருடத்துக்கும் அழியாது இளவன் ஆண்டியாலே அழிந்து போகும். கோட்டை அழிவு வரும். சின்ன முத்தா திருவையற்றில் சிறந்த பாலர் தான் பிறப்பார். பாலர் வந்து பிறந்த போதே இப்படியாகி கோட்டை அமைக்க வேண்டும் என்று தலம் பார்க்கிறார்கள். அதாவது வைரவேந்திரனை வரவழைத்து வைரேந்திரன் உள்ள ஜோதிரி அப்படி கையோடு அழைத்து வருகின்றார்கள். அதாவது ஜோதிரி வந்த உடனே சொல்லுகின்றார், என்ன? பாலால் பரல் கழுவி பஞ்சாங்கத்தை பார்த்து சொல்லுகின்றார், இப்ப அதாவது இந்த இடத்தில் கோட்டை வைக்க முடியாது. ஏன்னா இந்த இடத்தில் கோள் நிலம். கோள் நிலம் என்றால் அதாவது கோள் பேசக்கூடிய நிலம். ஐயோ, ஆமா, இந்த இடத்தில் கோட்டை வைக்க முடியாது. அப்ப அந்த பக்கம் யாரும் இருக்காதீங்க, ஆமா, கெட்டு போயிருவீங்க. ஆமாப்பா, இந்த இடத்துல வைக்க முடியாது. எந்த இடத்துல என்னாச்சு? இந்த இடத்துல உவர் நிலம். உவர் நிலம் என்று சொன்னால், அதாவது உவர் நிலம் என்று சொன்னால் ஊரணி என்று சொல்வார்கள் அல்லவா? ஓஹோ, நீரோட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய இடம். சரி, அது மட்டுமல்லாமல் எந்த இடத்தில் சுண்ணாம்பு அதிகம் உள்ள இடம். சுண்ணாம்பா? சரி, ஆமாப்பா. அதாவது இந்த இடத்திலும் கோட்டை வைக்க முடியாது. எந்த இடத்துல தான் கோட்டை வைக்கிறது? ஆனால் இந்த இடத்தில் நீங்கள் கோட்டை வைத்தீர்கள் என்று சொன்னால் தென் திசை முகமாக, அதாவது காசினியில் கூட இப்படி ஒரு இடத்தை கண்டெடுக்க முடியாது. இந்த இடம் அப்படியா? ஆமாப்பா, இந்த இடத்தில் நீங்கள் கோட்டை வைத்தீர்கள் என்று சொன்னால் 58 வருடத்திற்கு ஆடவோ அசைவோ செய்யாது. அதுக்கப்புறம் என்ன ஆகும்? 58 வருடத்திற்கு பிற்பாடு ஒரு சின்ன அலசல் இருக்கின்றது. அலசலா? ஆமாப்பா. எப்படி? அதாவது சின்ன முத்தார் திருவயிற்றில் 3 பாலர்கள் வந்து பிறப்பார்கள். சரி, அரனை பகைத்து விடுவார்கள், அச்சுதனை பகைத்து விடுவார்கள், அநியாயம் செய்து விடுவார்கள். சரி, சிவனார் இந்த கோட்டையை சிரித்தரிப்பார். சிரித்தரித்த சிவனாரை இந்த குழந்தைகளுக்கு வருத்தை கொடுத்து மீண்டும் எழுப்புவார். சோதிடரே, என்ன சொல்வதெல்லாம் நன்றாகத்தான் இருக்கிறது. சரி அண்ணா, என்ன சொல்வதை கேட்டாயா? கேட்டேன். 58 வருடம் மட்டும்தான் நாம் வாழ முடியுமா? ஆமா. அதன் பிறகு நாம எரிந்து போவோமா? ஐயோ, இது பாரு, என்ன தேவாதேவர்களை பயன்படுவதற்கு 58 வருஷம் வரைக்கும் போகணுமா என்ன? 58 மாதங்கள் போதும். உனக்கு 58 மாசம் வரை எனக்கு கேக்குதா? 58 வாரங்கள் போதும். 58 நொடிகள் போதுமடா அவர்கள் அளிப்பதற்கு. ஆமா, இதற்கு வேண்டிய மற்ற வெகுமதிகளை கொடுத்து அனுப்புகிறார்கள். சரி, கோட்டை அமைக்க வேண்டும் என்று ஒன்றும் அல்லை, தானே கண்டா தானே கண்டா 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 மலை கண்டா
பக்த கோடி பெருமக்கள் மற்றும் பொதுமக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. பக்த கோடி பெருமக்கள் மற்றும் ஊர் பொதுமக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. உடனடியாக ஆலயத்தில் பொங்கல் வழிபாடு நடக்க இருப்பதால் அனைத்து பக்த கோடி பெருமக்களும் பொங்கல் வழிபாட்டில் வந்து கலந்து அம்மனுடைய அருள் பெற்று செல்லுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறார்கள். பக்த கோடி பெருமக்கள் மற்றும் பொதுமக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. ஆலயத்திலே பொங்கல் வழிபாடு நடக்க இருப்பதால் உடனடியாக அனைவரும் அந்த பொங்கல் வழிபாட்டிலே சென்று அம்மனுடைய அருள் பெற்று செல்லுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறார்கள். இப்படியாகி கோட்டையானது அமைத்து விட்டு சரி சொல்லுகிறாங்க பராதி இவ்வளவு பெரிய கோட்டை அமைத்துதான் எதற்காக அண்ணா இந்த கோட்டை அமைத்து விட்டோம் நம்ம இருப்பது யாருக்கா தெரியுமா? கண்டிப்பாக தெரியாதல்லவா? இருப்பது ஒரு 4 பேராவது அறிய வேண்டாமாடா? பெரும் கானகத்தில் உள்ள பாராமல் இருக்கின்றோம். அதாவது அறிய வேண்டும் என்று சொன்னால் நாடு நகரங்கள் அதாவது கோபுரம் கொடிமரம் வைக்க வேண்டும். கோபுரம் கொடிமரம் தானே கண்டிப்பாக வைக்க வேண்டும் அப்பா. வச்சிருவோமா? ஆமாப்பா. அப்படி என்று சரி அங்க என்னவெல்லாம் அமைத்தார் பாருங்கள். என்னவெல்லாம் அம்மா? கோபுரம் கொடிமரம் அங்கே அமைத்தார். கோபுரம் கொடிமரம் அங்கே வைத்தார். காவடி அங்கே வைத்தார். கடைகள் கடைத்தரு அங்கே வைத்தார். கடைத்தரு அங்கே வைத்தார். கோபுரம் அங்கே வைத்தார். கொலுமணி மேடைகள் அமைத்தார்களாம். கடைகள் கடைத்தர் அமைக்கிறார்கள். பந்தடிக்கு மேடை அமைத்தார்களாம். ஆமா. பகடை போடுற கூடம் அமைத்தார்கள். ஆமாமா. வெள்ளாங்குடி அமைத்தார்கள். வேதியர் தெருவானது வைத்தார்களாம். அது மட்டும் இல்லாமல் அண்ணா இப்படி தெருவெல்லாம் நிறைய வச்சிருக்கோம். அப்ப கண்டிப்பாக ஒவ்வொரு தெருவுக்கு ஒரு 4 கடைகள் இருந்தாதான் நல்லா இருக்கும். கடைகள் இருந்தாதான் ஆட்கள் வரும். ஆமா ஆமா. அப்படி என்று சொன்னா நீங்க என்ன கடை வைக்க போறீங்க? என்ன? நம்ம எப்பவுமே வளையல் கடை தான். எப்பவுமே வளையல் கடை தானா? ஆமாப்பா. ஏன் வளையல் மேல அவ்வளவு ஒரு பிரியம்? அப்பதான் 4 பிள்ளைங்க வரும். பிள்ளைங்களுக்கு கையை பிடிச்சு வளையல் போடலாம். ஆமாப்பா. பிள்ளைகளை கையை பிடிச்சு வளையல் போட போறியா? ஆமாப்பா. இப்ப யார் அப்படி வளையல் வாங்குறா? எல்லாரும் இப்ப அப்படிதான் வளையல் வாங்குவாங்க. கையை வெட்டி போடுவாங்க. அளவு கொண்டு வந்து வாங்கிட்டு போவாங்க. ஓ, கையை வெட்டி தந்து அளவு அப்படியே வாங்கிட்டு போவாங்க. அளவு போட்டிருக்க வளையல இருந்து ஒரு வளையல எடுத்து அத அளவு வச்சு வாங்குவாங்க. ஓ, அப்படியே வாங்குவாங்க. இனிமேல அந்த சில கடையெல்லாம் போட்டுறாதீங்க. அப்ப கையை வெட்டுறது யாருக்கு? கையை வெட்டி தருவாங்க. உங்க கையதான். என் கையை என்னத்துக்கு வெட்டணும்? வளையல் போடாது. எனக்கு தான் வளையல் போட வேண்டிய அவசியம் இல்லையே. உங்களுக்கு போட வேண்டாம். நீங்க அடுத்த பிள்ளைங்களுக்கு கையை தொட்டீங்கன்னா வெட்டுவாங்கன்னு சொல்றேன். அப்படியா? அப்ப கையை பிடிச்சு வளையல் போட முடியாது. வேண்டாம் வேண்டாம். அப்ப நம்ம கல்லு கடை வச்சிருவோம் சாமி. ஆமா சரி. கல்லு கடைன்னு சொல்லியாச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அது பரவாயில்ல. ஆமா. அதுல உங்களுக்கு கொஞ்சம் பைசா கிடைக்கும். ஆமா. அதுனா 12 மணி பிறகு போனா போதும். ஆமா ஆமா. ஒரு 7-8 மணி வரைக்கும் உள்ள ரூபாய் எல்லாம் வாங்கி பாக்கெட்டுக்குள்ள வச்சுட்டு வந்துடலாம். ஆமா தம்பி, நீங்க என்ன கடை போடுறீங்க? ஆமா, கூட்டு கடையா? ஆமா, எல்லா வகையான கூட்டம் வைக்கணும். ஆமா, வேற யாருக்கும் பேர் விடாது. ஆமா, அந்த கரிமி என்ன கடை வைக்க போறா? நீங்க என்ன கடை வைக்க போறீங்க சாமி? என்ன கடை? அதான் என்ன கடைன்னு கேட்டேன் சாமி. என்ன என்ன கடை? ஓ, என்ன கடையா சொன்னீங்க? நீங்க என்ன கடையா சொன்னீங்க? நான் என்ன கடை என்ன கடைன்னு சொன்னோம்னா நீங்க என்னட்ட கேக்குறீங்கன்னு நினைச்சேன். சரிதான். ஆமா, நீங்க என்ன கடை வைக்க போறீங்க? நல்ல எண்ணெய் தான். அதுல என்ன எண்ணெய் வைக்க போறீங்கன்னு கேட்டேன். விளக்கெண்ணெய் கடை வைக்க போறாரு. விளக்கெண்ணெய். ஆமா, ஏன்னு சொன்னேன். ஆமா, விளக்கெண்ணெய் கடையை நீங்க வைக்க போறீங்க. சரி தம்பி, நீங்க என்ன கடை வைக்க போறீங்க? மலரகம். அதாவது இந்த பூக்கடைன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆமா, பூக்கடை. ஆமா, அது நல்ல கடை. ஆமா தம்பி, நீங்க என்ன கடை வைக்க போறீங்க?
கம்பெனி. என்ன கம்பெனி வைக்க போறீங்க? கேஸ் கம்பெனி. ஓ கேஸ் கம்பெனி. ஆனா பிடிச்சு உள்ள போட்டுருவாங்க இல்லையா தம்பி? அதாவது கவர்மெண்ட் எதிர்த்து செய்யக்கூடியது அந்த கேஸ் கடை. என்னைக்காவது ஒரு நாள் பிடிச்சி 4 தரக்கூடிய நேரத்துல ஒரு மாதிரிப்பட்ட ஆளுகளுக்கு கேஸ் எல்லாம் வெளியே வந்துடும். அப்படியா? சரி. அப்ப உனக்கு கொஞ்ச நாள் இருந்தா போதும்னு ஆசை இருக்குது. ஆமா ஆமா. தங்கச்சி நீங்க என்ன கடை வைக்க போறீங்க? பியூட்டி பார்லர். என்னம்மா? பியூட்டி பார்லர். பார்லரா? பார்லர். என்னம்மா? பார்லர். ஆமா சொல்லுங்க. ஐயா அழகு நிலையம். ஆமா அழகு நிலையம் வைக்க போறாங்க. ஆமா அவங்க வந்து பியூட்டி பார்லர் வைக்க போறாங்க. சரி. ஆமா அது என்ன பார்லர் வைப்பீங்க? இப்படி கடைகள் கடை திருவெல்லாம் அழகாக வைத்தார்கள். சரி. இன்னைக்கு நம்ம ஆட்கள் வைத்த கடைகள் எதுவுமே சரியில்லை. ஆமாப்பா. சரிதானே? எல்லாம் பியூட்டி பார்லர். ஆமா. அந்த இது நல்லெண்ணெய் கடையும் அண்ணாவும் கல்லு கடைக்கு பக்கத்துல கூட்டு கடை எங்க வைக்காங்க. சரிதான். நம்ம தம்பி என்ன எங்களை எல்லாம் கேட்டீங்க, நீங்க என்ன கடை வைக்க போறீங்க? நான் வந்து காய்கறி கடை வைக்க போகிறேன். காய்கறி கடை. ஆமா ஆமா. அதனாக்கி ஒண்ணும் செய்யாது, உடனே வித்து பைசா எடுத்துடலாம். சரிதான். ஆமாப்பா. இப்படி என்று சொல்ல சரி. அதாவது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கடைகள் வைத்தார்கள். கண்டிப்பாக. இப்படி இருக்கக்கூடிய நாளையிலே எல்லாம் வைத்து விட்ட முப்பராதி சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறார்கள்? அண்ணா தம்பி நம்ம நினைச்சதை விட அழகா கோட்டை அமைந்திருக்கிறது. கண்டிப்பாக. ஆனா நமக்கு சரிதான். சரி. நம்ம அம்மாவை பாருடா, அம்மா இன்னும் அதே இடத்துல தானே இருக்கிறார்கள். தம்பி என்ன அதாவது நமக்கு அனைவருக்கும் கோட்டை வைத்து விட்டோம். சரி. தாயானவளை கொண்டு நம்மளோட அமர வைக்கலாமா? அம்மா 1000 தடவை புத்திமதி சொல்லுவாங்க. ஆமா கண்டிப்பாக. செய்யாத இதை செய்யாத சொல்லுவாங்க, நமக்கு பிடிக்காது. அம்மாக்கு ஒரு மரியாதை இருக்குது. கண்டிப்பாக. அப்படியா அம்மாவை தனியாக அமர்த்தி விடலாமா? அப்படி என்று சொன்னால் தாயார் 3 முகம் படைத்த முத்தாரம்மை தேவிக்கு நாம தனியாக ஒரு கருவறை தனி மண்டபம் அமைக்க வேண்டும். எந்த நாளிலே அம்மா அமைக்கின்றார்கள்? முத்தாரம்மன் தேவிக்கு தனி மண்டபம் கட்ட வேண்டும் என்று சொல்லி உத்திரத்தின் நாள் பிறந்த முத்தாரம்மன் தாயாருக்கு முத்தாரம்மன் தாயாருக்கு பிரியாக்கரை தாயாருக்கு வழி மண்டபங்கள் கட்ட திருநாள் பிறந்த பரியாக்கரை அம்மாவுக்கு திருநாள் பிறந்த முத்தாரம்மை தாயாருக்கு மணி மண்டபங்கள் கட்ட உயிராசம் அந்தர் வெந்தர் கூடி சாம்பிராணி தீபம் காட்டி
எழுதினார்கள். ஆமா. அன்னம்பிள்ளை தென்னம்பிள்ளை உரு எழுதுகிறார்கள். சரி. அணிப்பிள்ளை கிளிப்பிள்ளை உரு எழுதுகிறார்கள். ஆமா. இப்படியாக அழகாக கோட்டையானது அமைத்து அம்மை முத்தாரம்மனை அங்கே கருவறைக்குள்ளே அமர செய்தார்களாம். அதற்கு முகமாக அம்மை தேவி முத்தாரம்மை அந்த முப்பர காலிகத்திலே முப்பர கோட்டையிலே அமர்ந்திருக்கிறார். சரி. அம்மை முத்தாரம்மைக்கு பூஜையானது நடந்து வருகிறது. ஆமா, கண்டிப்பாக. முப்பராதிகளுக்கு செல்வங்களும் அதிகரிக்கின்றன. ஆமையா. இப்படி இருக்க சரி, ஒரு நாளைய தினத்திலே நாளைய தினத்தை சொல்லுகிறாரே தம்பி. என்ன? அதாவது நம்முடைய கோட்டை இப்போது ஆடவர்களுடைய கோட்டை அல்லவா? ஆமா. ஆடவர்களுடைய கோட்டையில் அதிகாரம் தான் இருக்க வேண்டும். சரி. அதிகாரம் மிஞ்சி மிஞ்சி வந்த காரணத்தினால் நமக்கு என்ன பகையாளி யார்? தேவர்கள். ஆமா, ஆமாப்பா, தேவர்கள் தான் நமது பகையாளிகள். ஆமா, கண்டிப்பாக. ஆனால் சரி, இப்படி முப்பராதிகள் இருக்கக்கூடிய நேரத்திலே நந்தியம் பெருமாள் நினைக்கிறார். நிர்மாணம் இருக்கிறார்கள். பிள்ளைகளை அன்றைய தினத்திலே கானகத்தில் விட்டு வந்தோம் அல்லவா? ஆமா, கண்டிப்பாக. போய் பார்த்து எவ்வளவு நாளாக விட்டது, வெகு நாட்கள் ஆகிவிட்டது அல்லவா? இடத்திலே போய் பார்க்க வேண்டும் என்று சொல்லி சிவபெருமானிடத்திலே 103 சிவலிங்கங்களை வாங்கிக் கொண்டு குட்டனமாக மறைத்து கட்டி வைத்து எடுத்து வருகிறார். சரி. பார்த்தான் முப்பராதி. என்ன செய்கின்றார்? தந்தையை கண்டவன் சும்மா இருப்பானா? தம்பி, என்னடா அதோ நம்முடைய குருதேவர் வருவது போல் தெரிகின்றது. இவர் எத்தனை வயசுல நம்மளை விட்டுட்டு போனாரு? 7 வயது பருவத்தில் நம்மளை தனியாக விட்டு சென்றவர் அல்லவா? இப்பொழுதுலவா வருகிறார். ஆமா, கண்டிப்பாக. சரி, என்னதான் இருந்தால் நமக்கு தந்தை குரு அல்லவா? ஆமா, கண்டிப்பாக. அவரை நாம் எதிர் சென்று வணங்க வேண்டும். ஓடோடி வருகிறான் முப்பராதி. ஆமாப்பா. கேட்டான் தெரியுமா? என்ன கேட்கின்றார்கள்? என் குருவே நந்தி தேவா, என் குருவே நந்தி தேவா, என் குருவே நந்தி தேவா, வளர்த்த பொன்னியோ